ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ராக்கிங் ஸ்டார் ஜெகன்ஆர்எல் அனிமே கேங் அண்ட் நான் தான் உங்கள் SJI. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளூ லாக் அனிமே சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம டீம் Z-க்கும் டீம் X-க்கும் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் அனிமே சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 3 சாக்கர்ஸ் 0. ஓப்பன் பண்ணால் டீம் Z-ல உள்ளவங்க ராக் பேப்பர் சிசர் போடுவாங்க. அதில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவான். ராய்ச்சி கடுப்பாவா. குவான் சொல்லுவான், நம்ம எங்கே ஆட போகிறோன்னு நம்ம தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு குவான் சொல்லுவான். நம்ம ஹீரோ ஃபார்வர்டு ஆட போகிறோன்னு சொல்லுவான். அங்கே ஈகோ வந்துட்டு ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் 55 பேர், அதில் பில்டிங் ஃபயர் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. வின் பண்ணுறது 2 டீம், மற்றவங்க வீட்டுக்கு போகலாம். தோக்குறவங்க நேஷ்னல்ஸை நினச்சி பார்க்கக்கூடாது. அப்புறம் அதில் ஜெயிக்கிறவங்க செகண்ட் செலெக்ஷன் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கோல் போடுறவங்களுக்கு பாயிண்ட் அதிகமாகும் அப்படின்னு ஈகோ சொல்லுவான். நீங்கள் போடுற கோல் உங்களுக்கு நல்லது, உங்கள் டீம்மேட்ஸுக்கும் நல்லது. இது ஒரு ஸ்ட்ரைக்கருக்கான டெஸ்ட். இன்னும் 2 மணி நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஈகோ சொல்லுவான். குவான், இதான் நம்ம ஃபார்மேஷன், இல்லை இசாகி தான் மெயின்னு குவான் சொல்லுவான். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு பஜிரா சொல்லுவான். அவனே ரேங்க் கம்மியானவனே இகாகுரி சொல்லுவான். இந்த மாதிரி மற்றவளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு குனிகாமி சொல்லுவான். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சிகிரி சொல்லுவான். உனக்கு எது கோல்கில்ல பிரச்சனையான ஒருத்தன் கேட்குறான். நான் தான் ராக் பேப்பர் சீசரில் தோத்துட்டேன்னு அவன் சொல்கிறான். சரி வாங்க கிளம்பலான்னு நம்ம டீம் Z மாசா கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அதே சமயம் அங்கே டீம் X-ம் வர்றாங்க. சாக்கர்ஸ் 0ங்கிற இந்த எபிசோட டைட்டில் போடுறாங்க. என்னோட ரூல்ஸ் பேர் வார். இது ஃபஸ்ட் மேட்ச் டீம் X டீம் Z அப்படின்னு சொல்லுவாங்க. பஜீரா பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவான். பார்த்துக்கலாம், தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பஜீரா சொல்லுவான். நம்ம ஹீரோ கிட்டே பாஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ பாலை டேபிள் பண்ணிகிட்டே போகும்போது ராய்ச்சி வாழை உரைச்சிட்டு போயிடுவான். என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் இது ஒருத்தருக்கான விளையாட்டு அப்படின்னு அவன் சொல்லுவான். அதோட குனிகாமி டென்ஷன் ஆகி, அப்படின்னா நான் எலும்பை உடைக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் சண்டை போடுவாங்க. வேணாம் சொல்லும் போது ஆப்போனன்ட் டீமில் ஒருத்தன் பாலை பறிச்சுட்டு ஓடுவான். அவன்கிட்டருந்து அவனோட டீமாலே பாலை பறிப்பான். அவன் டீமுக்குள்ளேயே பாலுக்காண்டி சண்டை போடுவாங்க. இது புது சாக்கரை உருவாக்கும்னு ஈகோ சொன்னதை யோசிச்சு பாப்பா. நீ அப்போ சொன்னது புரியலடா, ஆனால் இப்போ நல்லா புரியுது அப்படின்னு மனசில் நினைப்பா. நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பாலா பரோ எடுத்துருவான். அவனை தடுக்கலாம். நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனையும் தாண்டி போயிடுவான். அங்கே 2 பேர் நிற்பாங்க. நம்ம சமாளிச்செல்லாம் பார்க்கும்போது அவங்களையும் தாண்டி போயிடுவான். போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பரோ கோல் அடிப்பான். அந்த கோலும் போயிடும். இப்போது கேட்டுக்கோங்க, என்கிட்ட பால் வந்தால் அதை பறிக்க முடியாது, ஏன்னா பால் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு பரோ சொல்லுவான். என்னை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்ம டீம் ஆளுங்களாம் பார்ப்பாங்க. ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு குவான் சொல்லுவான். சரி எல்லோரும் பொசிஷன்லேருந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சண்டை வருது, நாங்கள் ஆட மாட்டோம் அப்படின்னு. இப்போ டீம் Z பாலை டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இசாகி பாலை எடுப்பான். நம்ம ஹீரோவும் பாலை பாஸ் பண்ணுவான். அதை இகாகுரி எடுத்துருவான். பாலை நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம இகாகுரி போவான். பார்த்தா அந்த பாலை ஆப்போனன்ட் டீம்காரன் எடுத்துகிட்டு ஈஸியாக போயிட்டுருப்பான். அவனை எப்படியா தடுக்கணும் போகும்போது பாலை பரோ கிட்ட பாஸ் பண்ணணும் அப்படின்னு பரோ கிட்ட பாஸ் பண்ணுவான். நம்ம பரோவும் பாலை ட்ரிபிள் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது 4 பேரை வேணால் சுற்றி போடுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு அந்த பாலை இன்னொருத்தங்கிட்ட பாஸ் பண்ணி கோல் போட்டுருவாங்க. 2-0 அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாவான். அப்படியே எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனை எப்படியா தடுக்கணும்னு பரவோ பார்ப்பான். ஈகோ சொன்னது ஞாபகம் 0 மெயின்டைன் பண்ணுங்கன்னு. இப்படியே நம்ம தோற்றுருவோமா அப்படின்னு நம்ம இசாகி யோசிப்பான். பார்த்தா 3வது கோல் அடிப்பாங்க. அப்புறம் 4வது கோல், அப்புறம் கடைசியாக பரோ 5வது கோலையும் அடிப்பான். இப்படியே சுயநலமாக இருக்கனால தான் நம்மளால்
ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்போ கடைசி 3 நிமிஷம் நம்ம ஹீரோ பால் எடுப்பான். நம்ம 5-0 தோக்கக்கூடாது, ஒரு கோலாக அடிக்கணும் அப்படின்னு பச்சீரா சொல்லுவான். சரி நீ இசாகியும் சொல்லுவான். இப்போ 5-0 அப்படியே பிளான் போடுவாங்க நம்ம ஹீரோவும் பச்சீராவும். சரி அப்படின்னு நம்ம ஹீரோ பச்சீரா கிட்டே பாஸ் பண்ணுவான். பச்சீரா பாலை ட்ரிபிள் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பான். எப்படியாவது ஒரு கோல் அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினைப்பான். அந்த பால் பச்சீரா இசாகி கிட்டே பாஸ் பண்ணுவான். நம்ம இசாகியும் ஸ்ட்ரைட்டாக போய் கோலை அடிக்கலான்னு போகும்போது பரோ அங்கே வந்துடுவான். என்னை தாண்டி எப்படா கோல் அடிப்பான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே நிற்பான். அங்கே ராய்ச்சியும் குனிகாமியும் வருவாங்க. அவன் பால் எடுக்கலான்னு போகும்போது அவன் அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் யோசிப்பான். அப்படியே பாலை நம்ம குனிகாமியே பால் அடிப்பான், அதுவும் கோல் போயிடும். இப்போ 5-1 ஆனால் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நம்ம இசாகி யோசிப்பான். ஏன்னா என்கிட்ட பாஸ் பண்ணலன்ற ராய்ச்சி கடுப்பாவான். அவன் தான் பக்கத்தில் இருந்தான், அதனால் அவன்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லுவான். சண்டை வேணாம் அப்படின்னு குவான்னு சொல்லுவான். இதில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு ராய்ச்சி கடுப்பாவான். இவன் எப்போ பார்த்தாலும் சண்டை போகிறான் அப்படின்னு நம்ம இசாகி யோசிப்பான். நீ நர்வஸ் ஆகுற அப்படின்னு நம்ம வர சொல்லிட்டு கிளம்புவான். 45 மினிட்ஸ் ஆகுது. இது மேட்சோட வின்னர் டீம் எக்ஸ் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். இங்கே ரூமில் இசாகியா ஃபார்வர்டு ஆடக்கூடாதுன்னு ராய்ச்சி சொல்லுவான். அமைதியாக இருங்க லூசர்ஸ் அப்படின்னு ராய்ச்சி சொல்லுவான். அங்கேயும் சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோ பாரோ சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். நான் அந்த பாலை பாஸ் பண்ணாமல் கோல் அடிச்சிருக்கணும், அது எனக்கான வாய்ப்பு, மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். அங்கேயே ஒரு சண்டை கிளம்புக்கு தடுப்பான். நம்ம எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது இதில் 2 டீம் ஜெயிக்கும். நம்ம அப்படின்னா 6-6 இருக்கும். நம்ம 7 பாயிண்ட்ஸ் எடுக்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமாம் இதுவும் சரி தான் அப்படின்னு இந்த கோலிக்கு சொல்லுவான். இது எல்லாத்தையும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிளான் இருக்கா அப்படின்னு குறி கேட்பான். இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். பச்சீரா இசாகி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க குனிகாமி சொல்லும்போது ராய்ச்சி கடுப்பாவான். அந்த 0லேருந்து 1 அப்படின்னு ஈகோ சொன்னானே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சிகிரி கேட்பான். நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை வாய்ப்பாக பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருந்து போல் ஆப்போனண்ட்டே மலங்க பறித்து அதை பரோ கிட்ட பாஸ் பண்ணுறாங்க. அந்த பரோ அந்த கோல் அடிச்சிடுவான். நம்ம 0லேருந்து 1 போகணுன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பரோ தடுக்கிறது ஈஸி தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமாம் அவன் சொல்கிறது சரி தான் அப்படின்னு குவானும் இன்னொருத்தனும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அடுத்ததான் சொல்லுவான். நம்மளோட பிளான் மட்டும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த பிளானை அந்த பரோ கண்டுபிடிச்சிட்டான், அதனால தான் நம்ம தோத்துட்டோம் இது அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் அப்படின்னு ஈகோ ஸ்க்ரீனில் தெரியுவான். செகண்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு 8-0 சொல்லும்போது எல்லோரும் வாயை பழப்பாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஆனால் அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. சரி நம்ம ஜப்பானை பற்றி பேசலாம். மற்ற விளையாட்டை கொஞ்சம் பார்க்கலாம். பேஸ்பால் இதில் எல்லா பிளேஸும் கரெக்டாக ஃபிட்டாக இருப்பாங்க, அதனால் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ஃபுட்பால் அப்படி கிடையாது. இல்லை எல்லோரும் அவங்க பொசிஷனை கவனமாக பார்த்து வச்சு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் 0லேருந்து 100 கூட போகலாம். நீங்கள் ஆப்போனன்ட் டீமுக்கு கோல் போட அவங்களோட ஸ்ட்ரக்சர் வீக் ஆகும் அப்படின்னு நம்ம ஈகோ சொல்லுவோம். நீங்கள் ஒருத்தர் மட்டும் 0லேருந்து 1 மாத்திர பற்றி யோசிக்கக்கூடாது. உங்களோட பவரை கையில் எடுங்க அப்படின்னு ஈகோ சொல்லுவான். சரி நான் வர்றேன் அப்படின்னு ஈகோ போயிடுவான். நம்ம ஹீரோவும் ஈகோ சொன்னதை யோசித்து பார்ப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சோடனே அடுத்த எபிசோடில் நடக்க போகிறத ஷார்ட்டாக காமிக்கிறாங்க. பச்சிட்டா எப்பவும் போல் கனவுல ஃபுட்பால் ஆடுவான். இங்கே குனிகாமியும் எப்பவும் போல் ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பான். இகாக்குரிக்கு கால் வலி, அவன் கத்திட்டு கிடப்பான். இங்கே லன்ச் டைமில் ராய்ச்சி கடுப்பாவான். ககமாரு கையில் சாப்பிட்டுட்டு இருப்பான். இங்கே ஒருத்தன் ஹேர் கேர் பண்ணுவான், இன்னொருத்தன் ஸ்கின் கேர் பண்ணுவான். நைட்டு இகாக்குரி வித்தியாசமான போஸ்ட்டில் படுத்து கிடப்பான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் இசாகின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடை கூடிய சீக்கிரத்திலே அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ காய்ஸ்.